வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டிலிருந்து 10 வருடங்களாக ஒன்றாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு இந்த ஒரு மாதத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற 10 வருடங்களாக இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறிவிட்டன. நாளை ஜூன் 27ஆம் தேதி மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து முறைப்படி விலகுகிறது என்ற முடிவு அறிவிக்கப்படலாம். அதே போல வருகிற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் என்று இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அந்த வருகிற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு அந்த கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான சீர்காழி செந்தில் செல்வன் வரவில்லை. சீர்காழி செந்தில் செல்வன் மதிமுகவின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அல்ல என்று ஒரு தகவல் மதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஏற்கனவே கூறியபடி சீர்காழி செந்தில் செல்வன் மதிமுக உறுப்பினரே இல்லை. அவர் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்திலே நின்று தேர்தலில் போட்டியிட்டாரோ அப்பவே அவர் மதிமுக உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக கட்சியின் உறுப்பினராக இணைந்துதான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டார். அதே போலத்தான் மதிமுகவின் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனும் அப்படித்தான். அவரும் இப்ப மதிமுக உறுப்பினர் அல்ல. இந்த நிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேண்டுமென்றால் அவரும் இன்றைக்கு நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கலாம். ஆனால் சீர்காழி செந்தில் செல்வன் மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய ஆசையோடு அவர்களுடைய அறிவுரையோடு திமுகவில் இணைகிறார் என்பதுதான் மயிலாடுதுறை வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. இன்றைக்கு நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்திலே நாளைக்கு மதிமுக பொதுக்குழு கூட்டத்திலே என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பற்றி ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே கடந்த 20 நாட்களாகவே மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான சிக்னல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது. முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு வந்தபோது அங்கே MP துரை வைகோ சென்று அவரை வரவேற்றார். அடுத்ததாக முதலமைச்சரை நேரில் சென்று பார்த்தார். அடுத்ததாக வைகோ முதலமைச்சர் விஜயை சென்று பார்த்தார். ஓஹோ ஆஹா ஓஹோ என்று இந்த ஆட்சி நடப்பதாக வைகோ பாராட்டினார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாளை ஜூன் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மதிமுக பொதுக்குழு கூட்டத்திலே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறோம் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். 2017இல் இருந்து இந்த கூட்டணி இருந்தது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்தல் முடிவு வந்த அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது. அடுத்ததாக 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், இப்போது மதிமுக என கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் வெளியேறிவிட்டன. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருப்பது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் தான். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பிலே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்து உரையாடி இருக்கிறார். அவரும் மனிதநேய மக்கள் கட்சியும் 2 பேரும் தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அவருக்கு கூட்டணியில் இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனிதநேய மக்கள் கட்சியின் சமீபத்தில் நடந்த அந்த நிர்வாக குழு முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைவரும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், இல்லை என்றால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்றெல்லாம் ஜவாஹிருல்லாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அவர் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜூன் 25ஆம் தேதி திருவாரூரில் நடந்த முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் ராசா பேசிய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது அவர் என்ன பேசினார்னா, திமுக தலைவர் ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டு இனிமே நமக்கு கூட்டணியே வேண்டாம் தலைவரே, நாமளே 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவே நிற்போம் என்று கூறிய போது அந்த திருமண மண்டபமே அதிர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது திமுக தனித்து நிற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அந்த மண்டபத்தில் எழுப்பிய அந்த ரெஸ்பான்ஸே உணர்த்தியது. இது இன்றைக்கல்ல, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணியோடு நிற்க வேண்டாம், கூட்டணிக்கு சீட் கொடுத்து நமக்கு சீட் குறையுது, அதனால இந்த தேர்தலில் தனித்து நிற்போம் என்று சிலர்
அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூறினார்கள். ஆனால் அவர்தான் நம்ம கூட்டணி முக்கியம் என்ற அடிப்படையில் அதை கூட்டணியோட தேர்தலை சந்தித்தார். அதாவது எத்தனை சீட்டு இட நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வருத்தம் இருந்தாலும் நாங்களும் குறைச்சிக்கிறோம் அப்படி என்று சொல்லி ஒரு வழியாக கூட்டணியை தேர்தல் வரைக்கும் அவர் ஒப்பேற்றி வந்தார். இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்படி இருக்கிறது. அதனால திமுக வருகிற இடைத்தேர்தலில் மட்டுமல்ல, இனிமேல் திமுக தனித்தே போட்டியிட வேண்டும் என்று ராசா சொன்னது அவருடைய கருத்தல்ல. ஏற்கனவே அந்த திருமண விழாவுக்கு வரும்போதே முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் அவர் இது பற்றி ஆலோசித்திருக்கிறார். ஸ்டாலின் ஓகே சொன்ன பிறகுதான் ராசா இந்த கருத்தை மேடையிலே முன்வைத்திருக்கிறார் என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற இடைத்தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் எங்க அப்பாவை காணோம் என்று ஒரு குட்டி கதை சொன்னார். அந்த குட்டி கதை திமுகவினர் மத்தியில் மிகுந்த ஆவேசத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றி முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு விழாவில் பேசும்போது, கட்சிக்காரன் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு தோத்த பிறகு ரொம்ப சுணக்கமா இருந்தான். ஆனால் முதலமைச்சர் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த கட்சிக்காரனையும் உசுப்பேத்திடுச்சு. எங்க தலைவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு வருவார், அது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் KN நேரு சொல்லியிருக்கிறார். என்னது அப்படின்னா, அப்போ வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடுவாரா? அதுவும் குறிப்பாக ஏனென்றால் இடைத்தேர்தல் நடக்கும் மற்ற சட்டமன்ற தொகுதிகளை விட இந்த திருச்சி கிழக்கு என்பது ஒரு அர்பன் ஏரியா, அதுல எளிதாக வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில், அதாவது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இந்த 1.5 மாதத்தில் நடந்த அரசியல் மாற்றங்கள் இதுக்கெல்லாம் பிறகும் நாம் வெற்றி பெற முடியும் என்று நேரு உறுதியாக நம்புகிறார். அதனால அவரு திருச்சி கிழக்குல நீங்க நில்லுங்க என்று முன்னாள் முதலமைச்சரிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு வருவார் என்று நேரு அடித்து சொல்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். இதுல இந்த விஷயத்துல பல உட்கட்சி கணக்கு இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் இருக்கிற பல உட்கட்சி அரசியலும் நேருவின் இந்த கூற்றுக்கு பின்னால் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். என்னென்ன அந்த உட்கட்சி அரசியல் என்றால், ஏற்கனவே திருச்சி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிட விரும்புகிறார் என்ற ஒரு தகவல் வந்தது. அவர் அங்கே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக விரும்புகிறார் அப்படின்னும், அதுக்கு அவர் உதயநிதி மூலமாக முயற்சித்து வருகிறார் என்றும் நேருவின் காதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலிருந்தே சில விஷயங்கள் சென்றன. இந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவதை விட ஏன் முன்னாள் முதலமைச்சர் நம்ம தலைவர் ஸ்டாலினே நின்றால் என்ன என்ற ஒரு கணக்கை விஜயுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் அப்படி யூஸ் பண்ணிட்டார் நேரு என்று சொல்கிறார்கள். அதாவது அப்பாவை காணோம் என்ற அந்த குட்டிக்கதை விமர்சனத்துக்கு அப்புறம் இதை தன்னுடைய திருச்சி மாவட்ட அரசியலுக்கு ஸ்டாலினை நேரு பயன்படுத்துகிறார் என்ற ஒரு வாதத்தையும் நேருவின் ஆதரவாளர்களே இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு மேல்மட்ட அரசியலும் இதுல இருக்கு. என்னன்னா, இப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். சட்டமன்றத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு சட்டமன்ற திமுக தலைவராக யாரை நியமிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை நடந்த போது உதயநிதி ஸ்டாலின் விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாதான் அந்த வேவ் லெங்க்த்துக்கு ஈடு கொடுக்க முடியும், அதனால உதயநிதியே இருக்கட்டும் என்று திமுகவில் முக்கியமானவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் திமுகவில் சீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உதயநிதி ஸ்டாலினை நீங்க எதிர்க்கட்சி தலைவரா போட்டா ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் வாரிசு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் வாரிசு என்ற ஒரு விமர்சனம் வரும், அதனால வேற யாராவது ஒரு சீனியரை போடலாமே என்ற ஒரு எண்ணம் இந்த சீனியர்களுக்கு இடையில் இருந்தது என்று சொல்கிறார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்தால் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் தான் இருக்க முடியும். ஏனென்றால் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அதனால அந்த ஒரு கணக்கு திரு உதயநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து அகற்றும் நோக்கிலும் சில சீனியர்கள் இப்படிப்பட்ட ஒரு கணக்கை போடுகிறார்கள் என்று அறிவாலய வட்டாரத்தில் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு, அதாவது ஜூன் 26ஆம் தேதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இடைத்தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது இப்படி ஒரு சட்டமன்றத்தில் நாம் போய் அமர வேண்டுமா என்ற எண்ணமும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த ஆளுநர் உரை அது தொடர்பாக
நடந்த விவாதம் இதை எல்லாத்தையும் அவர் டிவியில் பார்த்தாரு. இந்த நிலையில் விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் அமர வேண்டுமா என்ற எண்ணம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட இருக்கு. அதனால அநேகமாக அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது என்று முன்னாள் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் கூறுகிறார்கள். ஆனால் அவரை போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் நேரு உள்ளிட்ட சீனியர்கள் மிக தீவிரமான முயற்சியில் இருக்கிறார்கள் என்பது இதுதான் திமுகவிலே நடக்கிற விஷயங்களாக இருக்கின்றன. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.